வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். அண்ணாமலை அப்படின்னு ஒரு திரைப்படம் ஓடிச்சு. மிக புகழ்பெற்ற ஒரு திரைப்படம். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு வெற்றிகரமான திரைப்படம். அதில் ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கும். ஒரு பெண் புறா அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பாடல், ஒரு சோகமான ஒரு பாடல், தத்துவ பாடல். அந்த பாடலில் ஒரு வரி இப்படி வரும்: கட்டாந்தரையில் துண்டை விரித்தேன், நல்லா தூக்கம் வந்துச்சு, ஆனால் இங்கே பஞ்சு மெத்தை இருக்குது, பன்னீர் தெளித்து இருக்கிறாங்க, ஆனால் கண்களில் தூக்கமே வரல, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதே போல் ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசன் பாடுவார், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். ஏன் இந்த பாடல்கள்லாம் நான் சொல்கிறேன்? வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல. வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதுதான். மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். நிறைய பணக்காரர்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ரியல் லைஃப்ல இருந்தாலும் சரி, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. பணத்தை சம்பாதித்து நான் தான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாதனை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளா கம்பீரமா நிற்பாங்க. ஆனா குடும்பத்திலையும் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி என்பது எங்கேயுமே இருக்காது. எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கும், சிதைந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மை நிதர்சனம் வெளிவருகிறது. இந்த மேற் சொன்ன 2 பாட்டிலே கூட அது அழகா வெளியே வரும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். ஏன் இப்படி பயங்கர வெறித்தனமாக பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில. பணம் என்பது ஒரு தேவைக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பணமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அதுதான் வெற்றி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுதான் படு தோல்வி என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்பிக்கும். பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றியை தீர்மானிப்பது மிகப்பெரிய மூடத்தனம். பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றியை தீர்மானிப்பது மிகப்பெரிய மூடத்தனம். இறைக்கிற ஊற்றே சுரக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இறைக்க தான் நம்முடைய கிணறுகள் ஊற்றுகள்லாம் சுரக்கும். அதே போல கொடுக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான மகிழ்ச்சி பெருகும். எதை கொடுக்கிறோம்? நாம் பணத்தை மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய நட்பை கொடுக்கலாம், நம்முடைய உறவுகளை கொடுக்கலாம், நம்முடைய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய பலருக்கும் நம்மால் இயன்றதை கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அதிகமாக பெருகும். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி அழகாக சொல்லுவார். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு புத்தகம் அவர் நடத்தி வந்தார். பாக்கியா என்கின்ற ஒரு வார இதழை நடத்தி வந்தார். அதுல மேற்கோளாகவே அந்த வாசகம் தான் இருக்கும். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதா அப்படி சொல்லிட்டு, அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்த நம்முடைய மகிழ்ச்சியும் பெருகும். அப்பொழுது நம்முடைய வெற்றிக்கு நாம் உண்மையிலேயே தலை நிமிர்ந்து நம்முடைய காலர் தூக்கி விட்டுக்கலாம். அதில் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல வெற்றி, நம்முடைய மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய வெற்றி தான். எனவே பணம் சம்பாதிக்கும் பலருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். பணம் சம்பாதிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற பலருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் பணம் சம்பாதியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்கள் சம்பாதித்த பணம் உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்காமல் இருக்கட்டும். நீங்கள் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு பணம் சம்பாதித்து விட்டால் பின்னால் மிகவும் வேதனையாக இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தேவையில்லை என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு இருங்கள். பணம் உங்களை பாதுகாக்கும். பணத்தை மட்டுமே நீங்கள் கண்ணோக்கமாக இருந்துவிட்டால் மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகிச் செல்லும். எனவே பணம் இருந்தால் மகிழ்ச்சியை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி இருந்தால், மகிழ்வோடு இருந்தால் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலைக்கு மாறுவோம். நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சியை தொலைக்காமல் பாதுகாப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் தூக்கம் இல்லாமல் தான். இந்த நல்லா தூங்குறதுக்கு கடவுள் இயற்கையா ஒரு பரிசை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா இலவம் பஞ்சு.
இன்றைக்கு நிறைய டைப்பான மெத்தைகள்லாம் இருக்குது. ஆனால் இலவம் பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கும் பொழுது நம்முடைய உடல் சூடு தணிந்து நம்முடைய உடலுக்கும் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த இலவம் பஞ்சு பல ஆண்டுகள் நமக்கு அனுசரணையாக இருக்கும். குறிப்பாக இந்த முதுகில் புண்ணு வரும், வயசானவங்களுக்கெல்லாம் பெட்சோர் வரும், அதெல்லாம் வராமல் இலவம் பஞ்சு பாதுகாக்கும். அதனால் நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் இலவம் பஞ்சில் செய்த தலையணை மெத்தையை பயன்படுத்தி தூங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி.